சமையல் சமைச்சு முடிச்சிட்டு லஞ்ச் வீடியோவை எடுத்துருக்கேங்க. அடுத்து ஒரு வீடியோல பாருங்கப்பா, ஸ்கிப் பண்ணாம. இப்போ வந்து இதெல்லாம் வந்து கீழே எடுத்துன்னு போனுங்க. கீழே தான் நம்ம சாமிக்கு கொடுப்போம். எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒண்டையெல்லாம் தூக்கின்னு போக முடியாது. இருப்பா ஏப்பா பொறுமையா இருப்பா. ஒண்ணுன்னா வந்து இருக்கா மூடி வச்சிடலாம். இது இது தடுப்படாது. நீ இது நீ எடுத்து போடாப்பா இது. இது நீ எடுத்துன்னு போ. ஒரு ரவுண்ட் வாங்க. இது நீ எடுத்து போ சுப்ரேதா. இதுக்கு ஒரு மூடி எடுத்தாப்போ கழுவி வச்சுக்கீங்களா உள்ள. இது வந்து சாம்பார் சாம்பார் இது வந்து வெளியவே வைங்க. கீழே வையா சாமி ரூம்ல வைக்காத. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாதான் ஆகும்பா. அது இல்லம்மா இது அந்த பாக்ஸ் மேல மூடி வச்சுருந்தாரு கீழே. வீடியோ பாரு வீடியோ பாரு. அடுத்தது தச்சின் வா. இது எடுத்து பண்ணி வரணும் சீக்கிரமா வாங்க. அடுத்து வாங்க வச்சுட்டு வா தச்சின். சக்கரை பொங்கல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தாங்க செஞ்சிருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நம்ம சுசி செஞ்சிருந்தோம்ல அதுல பாத்தீங்கன்னா வெல்லம் கொஞ்சம் மீதமாயிடுச்சுங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா சக்கரை பொங்கல் செஞ்சுட்டாங்க. ரொம்பவே சிம்பிளா. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தாங்க செஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாமிக்கு ஒரு வீடியோ வருங்க. இன்னும் அது எடிட் பண்ணல டைம் இல்லாததுனால வரும். அதுல பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க நிறைய டிஷ் இருக்கிறதுனால. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சமாவே செஞ்சுட்டு சாமிக்கு மட்டும் அதுலயே ஆள் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க போதும். மல்லதான் ஓடி வராத. சாப்பிடவே இல்லை நீ தோசை சாப்பிடலையா புத்தஞ்சுனே சாப்பிடலையா? சரி சாப்பிடும் போ அவ்வளவுதான். இது தினேஷ் கிட்ட கொடு. சார் தினேஷ் நீ இது எடுத்துன்னு போறேம்மா. இது என்ன எடுத்துன்னு போனா கீழே விட்டுட்டுனா அடி வாங்க போறேன். அவ்வளவுதாங்க. இது வந்து நானே தூக்கின்னு போயிடுறாங்க மாட்டாங்க. நானே தூக்கி அப்படியே வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிடுறாங்க. வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்க. சட்னி வை. காசு சட்னி தேங்காய் இந்த சொன்னேன். தேங்காய் வச்சு எல்லாமே கழுவுமாண்ணா. அந்தமே வரல. முக்கிய நாளில சண்முகா நல்ல உற்சவ நாளில சண்முகா நாலு கிழமைய சண்முகா ஒரு உண்மைய சொல்லவா சண்முகா ஆறு படையிலும் ஆறு காலத்திலும் பூஜை நடக்குமே சண்முகா பூஜை நடக்குமே சண்முகா நல்ல பூஜை நடக்குமே சண்முகா மருதமலை சத்தியமா ஆறுபடையோ சண்முகா தக்கரதோ ஏறி வந்து எட்டி பாறையா சண்முகா சொல்லுடா. வேல்முருகனுக்கு
நான் அதிலே போட்டேன். போய் வர முடியுமா? அப்படியா இப்படி கொட்டிட்டு வந்து அப்படியே கும்பிடுறா கை கொஞ்சம் கும்பிடுறா எல்லாம் அந்த பக்கம் நில்லுங்க எல்லாம் அத போடல நீ போடு ஏய் எத்தனை போடு ரெண்டு காசு பாருங்க தண்ணி
இதெல்லாம் ஒரு ஐடி அதுலயே கொஞ்சம் ரசம் கவினாலே அதுக்கப்புறம் ஏ ரோஜா ரோஜா அவனுக்கு கொஞ்சம் கீழ் போட்டுவேன் செஞ்சுக்கிற மாதிரி ஏ அது குடுமா அந்த மஞ்சள் தள்ளி பின்ன எப்படி குமார பாத்து உள்ள வரியா ஏய் பாக்கா இல்ல கம்மியான போடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆடி 18க்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் சமையலெல்லாம் சமைச்சு சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காவடியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். காவடிக்கெல்லாம் எனக்கு சொல்லலை உனக்கு சொல்லலைன்னு சொல்லிட்டு ஒரு சில உறவுகள் வந்து நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடாதுனால எதுவும் இல்லைங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டாங்க. இந்த காவடி பார்த்திங்கன்னா கவினோட அப்பாவோட அப்பாதுங்க. 2-3 தலைமுறையாகவே நம்ம வீட்டிலே இருக்குதுங்க. அது வந்து அவர் வந்து இறந்துட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அது சாமி கும்பிடாதே அப்படியே வச்சுருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க. கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் போகலாங்க. அப்படி போகிறதா இருந்தால் அதையும் வந்து வீடியோவை தாங்க எடுத்து போட்டிருப்பேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில்